எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் இந்த உலகத்தின் இருள் அகற்றி வெளிச்சத்தை உண்டாக்குறவராக இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பின் காலம் மன இருள் அகன்று ஆண்டவர் தருகிற மெய்யான வெளிச்சத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு காலமாக அமையட்டும். நான் தேவனுக்கு பயப்படுவதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. உலகத்திலே 400க்கும் மேற்பட்ட பயங்கள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த பயங்களை எல்லாம், உலக பிரகாரமான பயங்களை எல்லாம் நீக்குகிற ஒரே பயம் என்னென்னா ஆண்டவர் மேலே வைக்கிற பயம்தான். தி ஃபியர் டு காட். அவர் மன்னிக்கிறவர், பாவியாக இருக்கும் பொழுதே நம்ம மேல் நேசம் வைக்கிறவர் என்கின்ற அந்த பரிசுத்தமானவர் என்ற அந்த பயத்தோடு கூட அவரை தொழுது கொள்வோம், நடுக்கத்தோடு தொழுது கொள்வோம். ஏனென்றால் இன்றைக்கு தொழுது கொள்வதிலே பயமும் நடுக்கமும் இல்லாமல் போச்சு. ஆகையாலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பயபக்தியோடு அவருடைய மகிமையை உணர்ந்து அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஒரு பணிவிடைக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டுமாக பவுலடியார் தன்னுடைய சாட்சி மூலமாக வலியுறுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாரு? எனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்னு சொல்லாமல் முதலாவது நம்மளை முன்னிறுத்துகிறார். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி எல்லா விசுவாசிகளுக்கும் கனம் கொடுத்து அவர்கள் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவராலேங்கிற அந்த கனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, 22வது வசனத்தில் அந்த ஆண்டவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துறார். அபிஷேகம் பண்ணவர் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளே தந்து நம்மை சிறப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது புட் ஹிஸ் ஸ்பிரிட் இன் அவர் ஹார்ட்ஸ் to show that we belong only to him. எதற்காக அந்த கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணி முத்திரித்து அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. அதனால் என்ன சொல்கிறார்? 23வது வசனத்தில், மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, காட் இஸ் மை விட்னஸ் that I stayed away from Corinth just to keep from being hard on you. உங்களை கடினப்படுத்தாதபடி,
ஒருவேளை நான் வர்றது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், அதனால் கடினப்படுத்தாதபடி நான் என்ன பண்ணேன், கொரிந்துக்கு வருவதை தவிர்த்தேன் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நாள் தள்ளி போட்டேன், மக்கதோனியாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ விசுவாசிகள் தன்னை பின்பற்றுகிற மந்தைகள் ஒரு நாளும் கடினப்படுத்தி விடக்கூடாது. அவங்கள எவ்வளவு வசதியை அன்பாக நடத்தணுமோ அந்த அன்பாக நடத்தணும் ஒரு மேய்ப்பன் என்பதை தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக பவுலடியார் எல்லாருக்கும் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு மந்தைகளை கடினப்படுத்தி அதில் சுகம் காணுகின்ற மேய்ப்பர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் அந்த அடையாளத்திலே அது உண்மையான மெய்ப்பனா கள்ள மெய்ப்பனா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ பவுலடியாரை போல மந்தைகளை கடினப்படுத்தக்கூடாது, அன்போடு நடத்தணும். அடுத்து என்ன சொல்கிறாரு, மந்தைகள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதிகாரம் செலுத்துவதற்கு ஆண்டவர் இன்னி பணிவிடைக்காரனாக அனுப்பவில்லை என்பதை 2 கொரிந்தியர் 1:24 சொல்கிறாரு. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. இதையும் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் நல்லா புரிந்து கொள்ளலாம். We are not bosses who tell you what to believe. We are working with you. நாங்கள் பாஸ் கிடையாது, உங்களோடு ஒர்க் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்ட பணிவிடைக்காரர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எங்களுக்குள்ளே ஒரு பெரிய வேறுபாடு கிடையாது. ஆண்டவர் எங்களை பிரத்யேகமாக ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் பெருமை கொண்டு எங்களை அதிகாரிகளாக நினச்சிடக்கூடாது. We are not bosses, we are working with you. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை மேய்ப்பனுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேய்க்கும் பணிகளை செய்கின்ற மேய்ப்பர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு என்னென்னா, எல்லாரும் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனாலே பெருமை வந்துடக்கூடாது, பாஸ்ன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. பணிவிடைக்காரர்கள், we are not bosses, we are working with you அப்படின்னு சொல்லி பவுலடியார் சொல்கிறார். இதுதான் உண்மையான மேய்ப்பனுடைய அடையாளம். அதனால் உலக பிரகாரமான அதிகாரிகளைப் போல நம்ம கிறிஸ்தவ மந்தையை மேய்ப்பதற்கு அழைக்கப்படலை. மந்தையோடு மந்தையாக, மந்தையின் கடைசி பணிவிடைக்காரனை போல பணிவிடை செய்வதற்கே மேய்ப்பன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த மனம் உள்ளவர்கள்தான் மந்தைகளை சிறப்பாக நடத்த முடியும். அதனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியதுன்னா, முழுநேர பணியாளர்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிற எல்லாருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்புதலின் அந்த இதை தன்மையை இழந்து கொண்டு இருக்கிறதுனாலே பல்வேறு உலகத்தின் அடையாளம் அவர்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. அப்படிப்பட்ட அடையாளம் எனக்குள்ளும் மேய்ப்பர்களுக்குள்ளும் வராதபடி ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை மனம் திரும்ப செய்யும், மறுபடி பிறக்க செய்யும். மந்தைகளை கடினப்படுத்தாமல் மந்தைகளை அன்போடு பணிவிடைக்காரனை போல நடத்துவதற்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். நிச்சயமாக இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னித்து மீண்டும் அபிஷேகிக்கிற ஆண்டவர். அபிஷேகம் இழந்து போனதே அறியாதபடி வாழ்ந்த நம்முடைய சிம்சோனை போல வாழாதபடி மீண்டும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் பணி செய்ய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.